வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிட்டி ஸ்கூலோட ஃபவுண்டர். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு லைவ் ட்ரேடிங் செஷன் டேட் வந்து பார்த்துட்டோம்னா 20ஆம் தேதி அன்றைக்கி நடந்த லைவ் ட்ரேடிங் செஷனோட டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் 20th அன்னைக்கு பார்த்துட்டோம்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு பை என்ட்ரி கிடச்சிருக்கா அல்லது வந்து செல் என்ட்ரி கிடச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்துட்டோம்னா 20ஆம் தேதி அன்னைக்கு நடந்த ஸ்க்ரீன்ஷாட் பேங்க் நிஃப்டியோடது. பட் மார்க்கெட் ஓப்பன் பார்த்துட்டிங்கன்னா 32,426 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மார்க்கெட் வந்து செல் என்ட்ரி அண்ட் பை என்ட்ரி இந்த ரெண்டுமே மிடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டைம் ஃப்ரேம் வந்து 1 minute டைம் ஃப்ரேமு. இந்த 1 minute டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ஒரு நல்ல லோ கொடுத்துட்டு எகெயின் மார்க்கெட் ரிவர்சல் ஆகி மேலே போகுது. பட் பை என்ட்ரியோ செல் என்ட்ரியோ டச் பண்ணல. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பை என்ட்ரின்றது 32,356.95 கிட்டத்தட்ட 32,357 கூட வச்சுக்கலாம். 357 அப்படின்றது நம்ம பை என்ட்ரிலே நம்ம ஆல்ரெடி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் அந்த என்ட்ரி டச் பண்ணால் பை எடுத்துக்கிற மாதிரி. அதனுடைய டார்கெட் வந்து எடுத்துட்டோம்னா 32,708 கிட்டத்தட்ட எடுத்துட்டோம்னா ஒரு 350-700 அப்படின்னும் போது நியர் அபவுட் வந்து நமக்கு 150-700 ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸாக்ட் டார்கெட் அன்றைக்கி 350 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட்ஸு. பட் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் நான் காமிச்ச ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது தான் இந்த இடத்துல தான் என்ட்ரி வந்து மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ஃபைனலாக மார்க்கெட் என்ன நடந்து முடிஞ்சதுன்றதை பார்க்கலாம். இப்போ அதனுடைய டார்கெட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டார்கெட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 32,708 நம்மளோட டார்கெட் 350 பாயிண்ட்ஸ். பட் மார்க்கெட் டார்கெட் கொடுத்துருக்கா அப்படின்னா டார்கெட் கொடுக்கல. 708 அப்படின்ற இடத்துக்கு போகாமல் மார்க்கெட்டோட டே ஹை வந்து 664 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. பட் நம்ம வந்து என்ன டைமில் புக் பண்ணியிருப்போம்னா அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட பார்த்துட்டோம்னா 3:15 அந்த டைமிங் ஃப்ரேமில் ஒரு புக் பண்ணியிருப்போம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் 350 பாயிண்ட் இருக்குது. எகெயின் ஏற்கனவே வந்து மார்க்கெட் 650 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திருப்பி எகெயின் வந்து ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ செகண்ட் டைம் இன்னொரு டைம் அந்த டைமில் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்கேஸ் மார்க்கெட் க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம புக் பண்ணுறது தான் நம்மளோட முக்கியமான புத்திசாலித்தனம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சேம் எகெயின் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி எக்ஸாக்டாக திருப்பியும் அந்த சேம் 600 சம்திங் 630 640 அப்படின்ற இடத்துலையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ½ an hourக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணக்கூடாது, அந்த டார்கெட்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த 315க்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் அந்த இடத்துல நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங். அன்றைக்கி க்ளோஸ் ஆனது எடுத்துட்டிங்கன்னா 32,560 க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நம்ம புக் பண்ண இடம் என்னென்ற இடத்துல புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி நடந்த ஆர்டர் புக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணது பாருங்கள் 32,357 அப்படின்றது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட காமிச்சிங்க பாருங்கள் 32,356.95 357 வச்சுக்கலாம் நான் சொன்னேன். அந்த சேம் 357 தான் நம்ம பை பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து 32,708. பட் நம்ம வந்து 32,625 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த ட்ரேடு. ஏன்னா 700 வரைக்கும் இன்னொரு 100 பாயிண்ட் போயிருக்க வேண்டியது. பட் மார்க்கெட் போகல. அன்ஃபார்ச்சுனேட்டாக 2 டைம்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் கீழே வந்ததுனால நம்ம அந்த இடத்துல வந்து அதை ப்ளேஸ் பண்ணல. ஸோ 32,625 அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். நம்ம 32,139க்கு கீழே போய் 134க்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்டாப் அடிக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அது பெண்டிங்கில் தான் இருக்குது. பட் ஸ்டாப் வந்து அன்றைக்கி அடிக்கலை. ப்ளஸ் மார்க்கெட் அதுக்கு கீழே வரவே இல்லை. இது வந்து அன்றைக்கி நடந்த ட்ரேட் புக். 32,357 பை 32,629 வந்து நம்மளோட டார்கெட் புக் பண்ணியிருக்கோம். டைமிங் வந்து பாருங்கள் 9:35க்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு. 2:40 மார்க்கெட் கிட்டத்தட்ட இன்னொரு ½ an hour நம்மளோட எம்ஐஎஸ் டைம் கட் ஆகும்போது ½ an hourக்குள்ளே ஒரு கேஸ் மார்க்கெட் இறங்கிட்டா என்ன பண்ணுறது, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 250-300 பாயிண்ட் பக்கம் ப்ராஃபிட்டில் இருக்குது. அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம அன்றைக்கி பிஃபோர் த டார்கெட் புக் பண்ணிட்டோம். செகண்ட் டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால அன்றைக்கி டார்கெட்ஸ் வந்து நியர் அபவுட் டார்கெட் கிட்ட புக் பண்ணிட்டோம். அன்றைக்கி நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து பை பண்ணது 32,357, செல் பண்ணது 32,629. கிட்டத்தட்ட பாருங்கள் 6,800 ரூபாய் வந்து அன்றைக்கி நம்மளோட
டோட்டல் எம் டு எம் மார்க்கெட் டு மார்க்கெட் ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். இதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ப்ளஸ் இதனுடைய கான்ட்ராக்ட் நோட்டையும் நம்ம இப்போ காட்டுறேன். பட் இதனுடைய கான்ட்ராக்ட் நோட் அதுதான் பாருங்கள். ஆர்டர் போட்ட டைம் வந்து நம்ம ஆர்டரிங் டைம் அப்படின்றது 9:19க்கு ஆர்டர் போட்டிருக்கோம். 9:35க்கு வந்து என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு பை 32,357. இது வந்து ப்ரோக்கரேஜ் டீட்டெயில்ஸ். அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா 2:40க்கு ஆர்டர் டைம், திருப்பி நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டரே மாடிஃபை பண்ணுறோம். 2:41க்கு வந்து மார்க்கெட் அந்த ட்ரேட் எடுத்துக்கிச்சு. அதாவது தட் மீன்ஸ் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருச்சு, நம்ம மாடிஃபை பண்ணி வெளியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட அன்றைக்கி 6,718 ரூபா நம்ம ப்ரோக்கரேஜ் போக ப்ளஸ் டேக்ஸஸ் எல்லாமே போக கிட்டத்தட்ட 6,536 ரூபா அன்றைக்கி நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அன்றைக்கி நடந்த கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து அன்றைக்கி 20ஆம் தேதி அன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த நம்ம அன்றைக்கி எடுத்த ப்ராஃபிட்டோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு 350 பாயிண்ட் 400 பாயிண்ட் வந்து மார்க்கெட் டார்கெட் கொடுக்க வேண்டியது. பட் ஃபஸ்ட்டு டைம் வந்து நியர் டு த டார்கெட் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி திருப்பி என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வருது. ஸோ செகண்ட் டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி நியர் டு த டார்கெட் கிட்டத்தட்ட டார்கெட்டுக்கும் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கிட்ட வரும்போது நம்ம வந்து எகெயின் நோ டைம் ரிவர்சல் ஆகிட்டா என்ன பண்ணுறது, டைமிங்ஸ் வர முடிய போகுது. அன்றைக்கி வந்து முக்கியமான நியூஸஸ்லாம் வேறு மார்க்கெட்டில் இருந்ததுனால நம்ம அந்த இடத்துல புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிட்டோம். நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா கரெக்டாக 3:30 க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 32,560 வந்து மார்க்கெட் க்ளோசிங் ஆகிடுச்சு. ஸோ நம்ம புக் பண்ணது வந்து 630, பட் மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து 560. ஒருவேளை நம்ம புக் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 பாயிண்ட் வந்து அங்கே மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 21st அன்னைக்கு மார்க்கெட் என்ன நாளை நடந்தது, என்ன என்ட்ரி கிடச்சிருக்கா, டார்கெட்ஸ் போயிருக்கா, இல்லை அன்றைக்கி லாஸ் ஆகியிருக்கா, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோமான்றதை நெக்ஸ்ட்டு செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.